மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மகர ராசி குரு அதிசார பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக 49 நாள் உச்சமாகி சஞ்சரிக்கிறார். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல. இப்ப இந்த அதிசார பெயர்ச்சி 49 நாள்ல, அதாவது ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியில இருந்து கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி வரை 18-10-2025 இருந்து 5-12-2025 வரை, அதாவது 49 நாள் அதிசாரமாக குரு பகவான் கடக ராசியில உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார் மிதுன ராசியிலிருந்து. இதனால மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, நன்மை தீமைகள் என்ன, இதனால இந்த அதிசாரத்தால மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல நவ கிரகத்துல சுப கிரகம் 100% சுப கிரகம்னா அது குரு பகவான் தான். அதாவது பார்த்தீங்கன்னா குரு தான் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து, அந்த மாதிரியான நல்ல பலன்கள் அனைத்தும் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தங்கம் சேருமா, எவ்வளவு சேரும், தங்கத்தை பற்றி ஒருத்தருடைய தங்கத்தை இருப்பை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் குரு. அடுத்ததாக பொருள், தனக்காரகன் குரு. ஒருத்தருக்கு பொருள் சேருமா, எந்த அளவுக்கு சேரும், ஒருத்தருக்கு இல்லை வாழ்நாள் புறா கடனாவே இருப்பாங்களா, இந்த மாதிரி அவருடைய பொருளாதார சேர்க்கை, பொருளாதார சேமிப்பை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் குரு. அதே போல பார்த்தீங்கன்னா பொன், பொருள், புத்திரக்காரகன். ஒருத்தருக்கு குழந்தை இருக்குமா இருக்காதா, குழந்தைய பற்றி நிலை எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் குரு. அதே போல பொருளாதாரமே இல்லைன்னா கூட அந்தஸ்து கௌரவமாக வாழ்வாரா, அந்த அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. காலச்சக்கரத்துக்கு 9க்கும் 12க்கும் உடையவர். 9ஆம் இடம் பக்தி ஸ்தானம், குரு ஸ்தானம். ஒருத்தருக்கு வழிகாட்டி குரு. ஒருத்தருடைய ஜாதகத்துல சரியில்லை அப்படின்னா அவருக்கு வழிகாட்டியே சரியா அமைக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அவருக்கு சரியான வழிகாட்டி வேணும். அந்த வழிகாட்டியே குரு பலவீனம் அடைந்தவர்களுக்கு வழிகாட்டியே சரியா அமைய மாட்டாங்க. அப்ப ஒருத்தருக்கு வழிகாட்டக்கூடிய கிரகம் குரு பகவான். பக்தியை சொல்லக்கூடியது, அந்த பக்தியால முக்தியை சொல்லக்கூடிய 12ஆம் இடம், காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம், மீனராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தருடைய முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான எல்லா காரகத்துவங்களையும் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜாதகத்துல ஏதாவது அவயோக திசை, கண்டக திசை நடந்தா கூட குரு பார்வையோட அந்த திசை நடைபெறும் பொழுது அதனுடைய கெடுபலன்கள் குறையும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது குரு பகவானுடைய பார்வை. அதனாலதான் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குரு பகவான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 3ஆம் இடம், இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, இதெல்லாம் கீர்த்தி ஸ்தானம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன, சயன, போகஸ்தானம், விரயஸ்தானம் இந்த 12ஆம் இடம். ஆக இந்த 12ஆம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா 6இல் குரு, ஊரில் பகைம்பாங்க. நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 7.5 வருஷமா 7.5 சனி அதோடைய பாதிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஓட 7.5 முடிஞ்சா கூட மழை விட்டு துவான விடாத மாரி குரு பகவான் 6ல் மறைஞ்சிட்டார். நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், 6இல் குரு, ஊரில் பகைங்கிற அமைப்புல மாட்டிட்டார். இப்போ நிரந்தரமா குரு பயிற்சி எப்போ வர்றாருன்னா அடுத்த 2026 மே மாசத்துக்கு அப்புறம் தான். ஆனா இப்ப அதோடைய ட்ரெய்லரா பாத்தீங்கன்னா 49 நாள் இந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு 7ஆம் இடம், 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அதுவும் உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார். இது ஒரு மகர ராசிக்கு சிறப்பான நிலை. 7ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னா அதாவது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறதுனால அதாவது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, குழந்தை பேரு, கருவுண்டாகக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சமாய் குரு சஞ்சரிக்கிறதுனால கூட்டு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் லாபம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, பொருளாதார சம்பந்தமான அந்த தடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில்
வாடிக்கையாளர்கள் பெருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா வாடிக்கையாளர் ஸ்தானம் 7ஆம் இடம். அதே போல பார்த்தீங்கன்னா, இப்போ சமூகத்துல பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பாக 7ஆம் இடத்து குரு உங்களுக்கு செயல்படுவார். பொதுவா பார்த்தீங்கன்னா, குரு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அவர் இருந்த இடத்துல இருந்து. அதுவும் உச்சமாகி இப்ப சஞ்சரிக்கிறார் இல்லையா? அப்ப 5வது பார்வையாக உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் முக்கியமா. அதாவது பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம், தொழிலிலே லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு, லாபகரமான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா, மூத்த சகோதரர் வழியாக அனுகூலங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல சித்தப்பா வகை அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு. நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் வட்டாரங்கள் மூலமாக ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. நினைத்த காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி. நம்ம நீண்ட நாளா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு 11ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா, நீங்க என்னென்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் எந்த விதமான தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக இது ஒரு சிறப்பான நிலை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 7வது பார்வை, முழு பார்வை உங்க ராசியவே பார்க்கிறார். உச்சமாகி உங்க ராசியவே பார்க்கிறார். இது அதை விட சிறப்பு. ராசியவே பார்க்கிறாருன்னா அதாவது மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், சிந்தனை செயல்திறன் சிறப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு, ஒரு பிரகாசம் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஒரு தெளிவான மனநிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தெளிவான உடல்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறதுனால உங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுவரை இருந்த அந்த இருள் நீங்கி ஒரு ஒளி கிடைத்த போல ஒரு அமைப்பு உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்க ராசியை பார்க்கிறாரு. உங்க ராசிநாதனையும் பார்க்க போறாரு. அப்போ 9வது பார்வையா உங்க ராசிநாதனை பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிநாதனையும் பார்க்கிறாரு 9வது பார்வையாக. ராசியும் பார்க்கிறார், ராசிநாதனையும் பார்க்கிறார். அப்ப 3ஆம் இடங்கிறது என்ன? இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அதே போல பார்த்தீங்கன்னா கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம், அதாவது இப்போ ஏதாவது கான்ட்ராக்ட், அரசு சம்பந்தமான திட்டங்களை எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல கீர்த்தி, உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு. அதாவது பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு, உங்க இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அல்லது நிலம் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பத்திரப்பதிவுலாம் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். இப்போ கடந்த 7.5 வருஷமா 7.5 நாட்டு சனி, 6ல் குரு, இந்த மாதிரியான விஷயத்தால தொடர்ந்து எடுத்த காரியம் எல்லாம் தடை, தாமதம், இழுபறி நடந்துகிட்டு இருந்ததெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு. எல்லாமே தேங்கி இருந்ததெல்லாம் வேகமாக நடைபெறக்கூடிய அமைப்பு, தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பு, எடுத்த முயற்சிகள் எல்லாம் எடுப்பிலேயே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு 9வது பார்வையை பார்க்கறதுனால, அதுவும் உங்க ராசிநாதனையும் பார்க்கறதுனால இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் ஏற்படும். அதாவது 2026க்கு அப்புறம் வந்தாலும் குரு பெயர்ச்சி இந்த 49 நாளுங்கிறது அதுக்கு சாம்பிள், ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த 49 நாளுங்கிறது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பாகவும், ஆரோக்கியம் சிறப்பாகக்கூடிய அமைப்பாகவும், மனசு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், எடுத்த காரியமெல்லாம் தடையில்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பாகவும், ஒரு வேகம் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அதிசார குரு பயிற்சியாகவே இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை, அதாவது 18/10/2025 முதல் 5/12/2025 வரை காலம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே கூற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.